சிறப்பு அமர்வு தொடர்கிறது. ராமகிருஷ்ணன், ஒருபுறம் விவசாயிகளுக்கு தண்ணீர் இல்லை, அவர்கள் செத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அழுது ஓய்ந்து விட்டோம். அதற்கு அடுத்தபடியாக குடிநீர் தட்டுப்பாடு வரை இன்று நாம் பேச வேண்டியிருக்கிறது. நீங்கள் புள்ளி விவரம் தேவையான நேரத்தில் எடுத்து வைத்துக் கொண்டால் செயல்பாடுகளுக்கு பொருத்தமாக இருக்கும் சொல்றீங்க. எல்லா புள்ளி விவரமும் இருக்கிறது, ஓய்வு பெற்ற தலைமை சிறப்பு பொறியாளரான என்னிடமே எல்லாம் கூட இருக்கிறது என்று அவர் சொல்றாரு. எங்க தவறு? இல்ல, நான் சொன்னது அதாவது இப்போ அவர் ஏரிகள் குட்டைகள் 39,000 அதெல்லாம் சொல்றேன். நான் அதை பத்திலாம் ஒன்றும் சொல்லலை. ஆனா இப்ப அதுவே 39,000 ஏரிகளா இருக்காங்கிறாங்கிறதே எனக்கு ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஒரு பொதுப்பணி அமைச்சர்கிட்டே கேட்டேன், அவர் அதுக்கு சரியான பதில் சொல்லல. நான் சொல்றது 15 வருஷத்துக்கு முன்னாலே, அது ஒரு பக்கம், அது பெரிய விஷயம் இல்லை. பட் நான் என்ன சொல்றேன், இப்ப இந்த கிரவுண்ட் வாட்டர் இந்த 2 ஆக்ட்ஸ் படியே நீங்க எவ்வளவு வெல்ஸ் இருக்கு, பிரைவேட் வெல்ஸ், ஒவ்வொரு வீட்லயும் எவ்வளவு வெல்ஸ் இருக்கு, இந்த டேட்டா பேஸ் கம்பைல் பண்ணணும். அதுவே இன்னும் கம்பைல் பண்ணல. இப்ப சமீபத்தில் 2 நாள் முன்னாலே எங்க வீட்டுக்கு வந்து கேட்கறாங்க, உங்க வீட்டுல எவ்வளவு போர்வெல் போட்டிருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்கறாங்க. இப்பதான் அந்த என்யூமரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்டட் நான் நினைக்கிறேன். எனவே நான் என்ன சொல்றேன், இந்த இது வந்து இப்ப அது அதாவது ஒரு சில டேட்டா கிணறுகளுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு பஞ்சாயத்து யூனியனிலும் எத்தனை கிணறுகள் இருப்பது என்பதற்கு புள்ளிவிவரங்கள் இருக்கின்றன. ஆனால் தனிப்பட்டவர் அவர்களுடைய சொந்த நிலங்களிலே போட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த ஆழ்துளை குழாய் கிணறுகளுக்கோ மற்ற கிணறுகளுக்கோ புள்ளிவிவரங்கள் கிடையாது. நான் அதை பத்தி தான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், அதுதான் வந்து அதை கம்பேர் அந்த டேட்டாவை இப்ப கம்பைல் பண்ண வேண்டியதுதான் ரொம்ப அவசியம். நீங்க கேட்டால் 5 நிமிடங்களிலே அதை நான் தயாராக இருக்கிறேன். அதனால அது தனிப்பட்ட லேண்ட்ஸ்ல இருக்குன்னு. அந்த டேட்டா கம்பைலேஷன் தான் இப்போ என்ன பொறுத்தவரையிலும் அதாவது அதான் முதல் படி. அந்த முதல் படியிலே நம்மளுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்குன்னு அதை முதல்ல களைவோம். அதுக்கப்புறம் நீங்க சொல்றது சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தணும், அதுக்கு வந்து ஒரு அரசியல் ஒரு இது வேணும். சரி, முதல்ல புள்ளி விவரங்கள் எடுக்கலாம், பிறகு வேலையை தொடங்கலாம். இப்ப வந்து புள்ளி விவரம் எடுத்துக்கிறது இது காலகட்டம் கிடையாது, இது இப்ப தேவையும் கிடையாது. இப்ப மக்களுக்கு தண்ணி எப்படி கொடுப்போம் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் இல்லையா? சரி, இன்னொரு புள்ளி விவரம் சொல்லுங்க. ஒரு லாரி தண்ணி இருக்கு, நீங்கள் எவ்வளவு அரசிடம் வாங்குறீங்க? தனியார் லாரி உரிமையாளர்கள் ஒரு லாரி தண்ணீரை எவ்வளவுக்கு விற்கிறாங்க? அது கொள்ளை லாபமா இருக்குதா? கொள்ளை லாபம்னு சொல்ல முடியாது. மெட்ரோ வாட்டர்ல வந்து குடி தண்ணிக்கு 1000 லிட்டர் 40 ரூபா, 12,000 லிட்டர் 480 ரூபா தண்ணிக்கு நாங்க பே பண்ணோம். அதே வந்து கவர்மெண்ட்ல வந்து மெட்ரோ வாட்டர் வந்து 9,000 லிட்டர் 600 ரூபாய்க்கு மக்களுக்கு கொடுக்குறாங்க. கமர்சியலுக்கு வந்து 60 ரூபாய், 1000 லிட்டர் 60 ரூபாய்க்கு தராங்க. அது வந்து கமர்சியல் வந்து மெட்ரோ வாட்டர் வந்து 1800 ரூபாய்க்கு கமர்சியலுக்கு கொடுக்குறாங்க. பிரைவேட்ல என்ன கேட்டீங்கன்னா, இப்ப கவர்மெண்ட்ல கொடுக்குற மெட்ரோ வாட்டர் வந்து வித்தின் சிட்டி லிமிட் உள்ள வள்ளுவர் கோட்டம் ஃபில்லிங் பாயிண்ட், கீழ்ப்பாக்கம் ஃபில்லிங் பாயிண்ட், கேகே நகர் ஃபில்லிங் பாயிண்ட், இப்படி சிட்டிக்குள்ள இருக்க ஃபில்லிங் பாயிண்ட்ல தண்ணி எங்களுக்கு கொடுக்குறாங்க. அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 கிலோமீட்டர்ஸ் 3 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்ல லாரி போய் தண்ணி இறக்கிட்டு வந்துடும். அது 1800 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. பிரைவேட் லாரிஸ் என்ன பண்றாங்க, பூந்தமல்லி, திருமலைசை, அவுட் ஆஃப் சிட்டி போய் தண்ணி எடுத்துட்டு வராங்க. அது பாருங்க, டீசல் இவங்க தண்ணிக்கு அதிக செலவு பண்றாங்க, அங்க டீசல் செலவு, போர்வெல்ஸ், டிரைவர். இப்ப இது பாத்தீங்கன்னா பகல்ல ஓட்ட முடியாது, நைட்ல தான் தண்ணி. பிரைவேட் லாரிஸ் வந்து சிட்டிக்குள்ள நைட்ல வர முடியும். அதாவது காலையில 8 மணிலிருந்து 12 மணி வரைக்கும், மதியம் 4 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் சிட்டிக்குள்ள வர முடியாது. தூங்கி கொண்டு வரோம். டிராபிக், நிறைய டிராபிக் இருக்கனால பகல்ல போய் தண்ணி சப்ளை பண்ண முடியாது. அதனால வந்து கொஞ்சம் நாங்க அவ்வளவு தூரத்துல இருந்து போர்வெல், தனியார் போர்வெலுக்கு காசு கொடுத்து அதிக தூரத்துல இருந்து தண்ணி எடுத்து வரோம். அது இல்லாம சிட்டியில இவ்வளவு 1000 தண்ணி பிரச்சனையை பத்தி பேசுறாங்களே ஒழிய எல்லாருமே லாரி பாக்குறாங்க. சார் நானும் வரும்போது பாத்தீங்கன்னா 10 லாரி நிக்குது ரோட்ல. திடீர்னு விவசாய கிணத்துல இருந்து எடுத்துட்டு வர தண்ணிய தாசில்தார் அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, நைட்டு வந்து திடீர்னு நிறுத்தி நிலத்தடி நீரை திருடிட்டு போனா லாரிக்காரன் அப்படின்ட்டு லாரி பிடிச்சிடுறாங்க. இப்போ எங்க ஆளுங்க, அதாவது டிரான்ஸ்போர்ட் ஆபரேட்டர்ஸ் டெய்லி ஏதோ முன்னால யாராவது இருக்காங்களா அப்படின்னு ஒருத்தர் போக வேண்டியது பார்த்துட்டு திருட மாதிரி தான் திருட்டு சொல்றாங்க. பைலட் போய் நின்று பார்த்து சும்மா ஒருத்தன் முன்னாள் போயிடும். தாசில்தார் வந்துட்டு இருக்காரு, ஒரு நியூஸ் சொல்லிடுறாரு, அன்னைக்கு நைட் பூரா வண்டி ஓடாது. வந்து போயிட்டாரா.
தனியார் தண்ணீர் கொடுக்கும் போது ஏன் அது குறைவாக கொடுக்கப்படுகிறது, செலவு அதிகமாகிறது என்றார். ஆனால் இது இரண்டு வகையாக பார்க்க வேண்டும். மெட்ரோ வாட்டர் கொடுப்பது 600 ரூபாய் கொடுக்கிறார்கள், 400 ரூபாய் கொடுக்கிறார்கள், இது முறையானதுதான். ஆனால் பிரைவேட் ஹோட்டலுக்கு ரிசார்ட்ஸ்க்கு மற்றதெல்லாம் பண்ணும் பொழுது மிக அதிகமாக தான் அதை அவர்கள் விளைவிக்கிறார்கள் என்பது ஒன்று. அதுவும் தட்டுப்பாடுகள் உள்ள சமயங்களில் விரைவாக எனக்கு ஒரு மணி நேரத்தில் கொடு அல்லது 5 மணி நேரத்தில் கொடு என்றால் இது ஏற்ற விலைக்கு கொடுக்கப்படுகிறது. அதில் எங்க கொள்ளை லாபம் அடிக்க முடியாது. இதை விட லாபம் அடிக்கிறீர்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இதை விட இந்த பேக்கேஜ் வாட்டர் என்று சொல்லுகிறோமே, அவர்களுடைய அடக்க விலை 57 பைசா ஒரு லிட்டர். தண்ணீருக்கு ஒரு பாட்டில் கொடுத்தால் 1 ரூபாய், 1.5 ரூபாய் 2 ரூபாய்க்கு கொடுக்கதை இன்றைக்கு 15 ரூபாய்க்கும் 18 ரூபாய்க்கும் 20 ரூபாய்க்கும் கொடுக்கிறார்களே. அவர்கள் வாங்குவது 1 பைசா ஒரு லிட்டர். ஆனால் இன்றைக்கு அவர்கள் கொடுப்பது 2000 பைசா. அப்பொழுது என்றால் என்ன பிரச்சனை? இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் முழுமையாக விவரங்களை வைத்திருக்கிறேன். சொல்றீங்க கொள்ளலாம் சார் சொன்ன மாதிரி 1 லிட்டர் தண்ணியே 15 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடுறாங்க. நாங்க 2000 ரூபாய் அல்லது 2000 ரூபாய் தரோம். சார் சொன்ன மாதிரி ஒரு சிலர் வந்து திடீர்னு கூப்பிடுவாங்க, போன் பண்ணி, சார் தண்ணி பத்தி உங்களுக்கு காசு பத்தி அவ்வளவு பிரச்சனை கிடையாது, உடனே அனுப்பு. அப்ப என்ன பண்ணுவாங்க, காசு மேல ஆசை இருக்கிற ஒரு சிலர், சரி இருந்தாலும் மெட்ரோ வாட்டில் 1800 ரூபாய்க்கு கொடுக்கறதுக்கும் நாங்க 2500 ரூபாய் வாங்குறது 20,000 லிட்டருக்கு ஒன்னும் பெரிய லாபம் ஒண்ணு எங்களுக்கு கிடையாது. அதுல எங்களுக்கு செலவாயிருது, ஆயிருது. ஒரு லாரிய திருடன் சொல்லி பிடிச்சிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் 2000 ரூபாய் ஃபைன். 1 மாசம் இப்போ வண்டி ரிலீவ் பண்றது கிடையாது. 1 மாசம் நேரடியாக இருக்கிற செலவுகளை நான் சொல்கிறேன். மெட்ரோ இன்ஜினியரிடம் என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், மேல் மட்டத்திலும் இருக்கிறார்கள், கீழ் மட்டத்திலும். அதோட நான் பேசினேன். இங்கே நெம்மேலியிலிருந்து மீஞ்சூரிலிருந்து தண்ணீரை எடுக்கிறீர்களே, கடல் நீரை குடிநீராக்குகிறீர்களே, அதனுடைய செலவு என்ன? 57 பைசா ஒரு லிட்டர். அப்பொழுது என்றால் இதை பாட்டிலில் அடைத்து கொடுப்பதற்கு உங்களுக்கு என்ன செலவாகும் என்று 3 ரூபாய்க்கு தாராளமாக கொடுக்கலாம், நட்டமில்லாமல் என்று சொன்னார்கள். 3 ரூபாய்க்கு நட்டமில்லாமல் கடல் நீரையே குடிநீராக்கி கொடுக்கும் போது இவர்கள் 15 ரூபாய்க்கும் 18 ரூபாய்க்கும் 20 ரூபாய்க்கும் போனால் அந்த லாபத்தை என்ன என்று சொல்லுவது? நீங்களே முடிவு செய்து. பாட்டில் தண்ணீரின் விலை ஒரு பிரச்சனையாக பேசுறோம். இன்னொரு புறம் சென்னை மாநகராட்சி குடிநீரை திறந்து விடுகிறது. ஆனால் அது வீடு வந்து சேர்வதற்குள் கழிவுநீர் கலந்து விடுகிறது, குடிக்க ஏதுவாக இல்லை. வேறு வழியின்றி அதை குடிப்பவர்கள் குடிக்கிறார்கள், மற்றவர்கள் அனைவரும் கேன் தண்ணீரையே நம்பியிருக்கிறார்கள் என்ற ஒரு நிலை வந்தது. சமீபத்தில் ஒரு மாதத்திற்கு முன்னதாக கேன் வாட்டர் பிரச்சனை முற்றிலுமாக நிறுத்தப்பட்ட பொழுது சென்னை நகரமே பாதிக்கு மேலாக ஸ்தம்பித்து போன நிலை ஏற்பட்டது. இதற்கு எப்படி தீர்வு காண்பது? உங்களுக்கு ஸ்தம்பித்து போச்சாங்கிறது எனக்கு அது ஒரு இருந்தா அதை நீங்க இது சொல்றீங்களா எனக்கு தோன்றது. ஒன்று, அதாவது ஸ்தம்பிச்சு யாருக்கு போயிருக்கலாங்கிறது நான் பார்க்கிறேன். இப்போ இது நம்ம இன்னைக்கு வந்து சென்னையில வந்து உங்களுக்கு என்ன சொல்றது, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இருக்கு. அப்புறம் வந்து இப்போ ஓரளவுக்கு வசதியான பொருளாதார வசதியான மக்களும் அதிகமா இருக்காங்கன்ற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கு. நான் தோற்றம் தான் சொல்றேன் நான். ஸோ அதனால இந்த பேக்கேஜ்டு வாட்டரையே நம்பி இருக்கிற மக்கள் எண்ணிக்கை அதிகமா இருக்கலாம், ஆனா விகிதத்துல எவ்வளவு அவங்க அதிகமா இருக்காங்கிறது எனக்கு தெரியல. அதனால அது வந்து நீங்க அதான் வந்து இந்த ஒரு பொருளாதாரம் வளர்ச்சி வரும்பொழுது இந்த பேக்கேஜ்டு வாட்டர் நம்பி இருக்கிற மக்கள் வந்து அதிகமா வருது, இதெல்லாம் வந்து இயற்கை தான். பட் இப்ப நான் என்ன சொல்றேன், இவர் மிஸ்டர் வீரப்பன் சொன்ன மாதிரி இப்ப மெட்ரோ வாட்டருக்கு சில, அதாவது இப்ப வந்து அவங்க கும்மிடிப்பூண்டியில வந்து முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பேக்கேஜ்டு வாட்டர் இதுக்குன்னு. 2000 வந்து கீழ்பாக்ல ஒரு கீழ்பாக் வாட்டர் ஒர்க்ஸ்ல ஒரு சின்ன லெவல்ல வச்சிருந்தாங்க. அது கொஞ்ச நாளைக்கு ஓடிச்சு, அப்புறம் நின்று போயிடுச்சு. ஸோ மெட்ரோ வாட்டர் வந்து கொஞ்சம், ஏன்னா அதுக்கு வந்து அதுக்கும் வருமானம் வர வேண்டி இருக்கு. ஏன்னா அந்த வாட்டர் டாரிஃப் நீங்க வந்து 1998க்கு பிறகு இன்னும் தொடவே இல்லை. தொட முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. பட் இப்ப இந்த மாதிரி டைவர்சிபிகேஷன் வந்து அவங்க செய்தாதான் அப்போ வந்து அவங்க அட்லீஸ்ட் ஒரு மார்க்கெட்ல இவங்க வந்து ஒரு கரெக்ஷன் மெக்கானிசமாக இருப்பாங்க.
அதாவது இவர் மிஸ்டர் வீரப்பன் சொல்ற மாதிரி இவங்க அதிகமா கொள்ள லாபம் பண்றாங்க அப்படிங்கறத கொஞ்சம் இந்த மாதிரியான இன்டர்வென்ஷன் இருந்ததுன்னா அப்போ கொஞ்சம் அந்த மார்க்கெட் பிரைசஸ் கொஞ்சம் குறைக்க முடியும். அதை பத்தி அவங்க யோசிக்கணும். அதை எப்படி பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப்ல பண்ணலாமா, இல்லாட்டி அரசாங்கமே முழுமையாக செலவு இருக்குமா, அதெல்லாம் மேட்டர் ஆஃப் டீடைல்ஸ். பட் அந்த மாதிரியான ஒரு இது மெட்ரோ வாட்டர் செய்யணும் தான் என்னோட. சார், மெட்ரோ வாட்டர்ல 2 தகவல்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, பொதுமக்களிடம் வேண்டுமென்றே ஊடகங்கள் ஒரு செய்தியை திணித்திருக்கின்றன. மெட்ரோ வாட்டர் வழங்கக்கூடிய தண்ணீர் சுத்தமானதல்ல, பாதுகாப்பானதல்ல. உண்மையாக அப்படி இல்லை. தமிழ்நாட்டிலே பாதுகாக்கப்பட்ட குடிநீர் என்று எல்லா இடங்களிலும் கொடுக்கப்படுகிறது. மெட்ரோ வாட்டரும் கொடுக்கிறார்கள். 99% பரவாயில்லை. எங்கோ சில இடங்களிலே இந்த கழிவு நீர் கலந்து விடுகிறது என்பது உண்மைதான். அதை நான் இல்லை என்று மறுக்கிறேன். மெட்ரோ வாட்டர் நீங்கள் விடுவிக்கும் இடங்களில் தண்ணீர் சிறப்பாக இருப்பதை அனைவருமே ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் வீடு சேருவதற்குள் பிரச்சனைகள் இருக்கின்றன என்று ஒரு சிலர் அல்ல, பலரும் பல இடங்களிலும் அவருடைய பேட்டியோடு நாம் வெளிப்படுத்துகிறார்கள் என்றுதான் நான் சொல்ல. இரண்டாவதாக, பேக்கேஜ் வாட்டர், பாட்டில் வாட்டர் கூட அந்த தண்ணீர் மிகச் சிறப்பாக இருக்கிறது என்று நிறைய பேர் சொல்கிறார்கள். அதில் பாதுகாப்பானது என்று கண்டிப்பாக இல்லை. நூற்றுக்கணக்கான ஆய்வுகள், சோதனைகள் நடத்தப்பட்டன. சென்டர் ஃபார் என்விரான்மெண்ட் அண்ட் சயின்ஸ் டெல்லியில் இருக்கிறார்கள், இங்கே இருக்கிறார்கள். அவற்றில் எல்லாம் 60 விழுக்காடுக்கு மேலே பாதுகாப்பற்றவை என்பது உண்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது. மக்களின் தவறான எண்ண ஓட்டம் அதை குடிக்க வைக்கிறது. இது எல்லாமே ஸ்டேட்டஸ் சிம்பிளாக இருந்தது. இன்றைக்கு அத்தியாவசிய தேவைகளாக மாறிவிட்டன. மக்களுடைய மனநிலை மூளைச்சலவையாக செய்யப்பட்டிருக்கிறது. நான் ஒன்றும் பேக்கேஜ் வாட்டரையோ இல்லை இது பாட்டில் வாட்டரை வாங்கி குடிப்பதில்லை. மெட்ரோ வாட்டர் தான் குடித்துக் கொண்டிருக்கிறேன். நான் 69வது வயதிலே வந்திருக்கிறேன். பெரிய நோய்கள் என்று எனக்கு எதுவும் வந்ததில்லை. இப்படி ஒரு மனநிலையை மக்களிடையே ஊற்றிவிடும். முன்னாலே கையில பாட்டில பிடிச்சிட்டு ட்ரெயின்ல ஏறணும், பஸ்ல ஏறணும். அப்போ ஒரு ஸ்டார்டர் சிம்பல். இன்றைக்கு எல்லோருக்கும் இது போல ஹோட்டலுக்கு போனா கூட நல்ல ஹோட்டல் 3 ஸ்டார் ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டல் போனா தனியா பாட்டில் கொடு. என்ன கொடுமை இது! உங்களிடம் காசு அதிகமாக இருக்கிறது, மக்களை நீங்கள் புரிந்து எடுக்கிறீர்கள் என்பதுதான் உண்மையை தவிர மனநிலை மாற்றப்பட வேண்டும் என்பது. இரண்டாவது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், பேசுறேன். மக்களின் மனநிலை மாற்றப்பட்டு மெட்ரோ வாட்டரை முழுமையாக நல்ல விதமாக காய்ச்சி குடிக்கும் ஒரு பக்குவத்திற்கு மக்கள் அனைவரும் வந்துவிட்டால், இதுபோன்ற விற்பனையாளர்கள் நிலத்தடி நீரை உறிஞ்சுவதை குறைத்து விட்டால் நிரந்தரமாக இந்த பிரச்சனை ஓரளவிற்கு தீருமா? இல்ல சார், குடிநீர் பிரச்சனை இப்ப குடிநீர் பிரச்சனையே கிடையாது. நார்த் சென்னையில தான் குடிநீர் பிரச்சனை இருக்கு. மக்கள் லாரியில வாங்குறாங்க. ஒரு சில நாளைக்கு லாரி போகாதனால, பைப் லைன்ல போகாதனால சாலை மறியல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. தண்ணி ப்ராப்ளமே அன்றாட தேவைகள், குளிக்கிறதுக்கு மற்ற அத்தியாவசிய தேவைகளுக்கு தண்ணீர் நம்ம மெட்ரோ வாட்டரால கொடுக்க முடியல. குடிநீர் மெட்ரோ வாட்டர் நல்லபடியா கொடுத்துட்டு தான் இருக்காங்க. தண்ணி பிரச்சனைய அன்றாட தேவைதான். குடிநீர் போக மற்ற தேவைகள் தண்ணி பிரச்சனை வேற. குடிநீருக்கு தட்டுப்பாடே கிடையாது. திரு சுந்தரம் அவர்கள் மிக தெளிவாக விளக்குகிறார் என்பதற்காக அவருக்கு என்னுடைய பாராட்டையும் நன்றியும் தெரிவிக்கிறேன். உண்மையிலேயே குடிநீர் பஞ்சமே கிடையாது. சென்னைக்கு வராது. இருக்கிற தண்ணியை வச்சு எவ்வளவு சமாளிக்க முடியும், போர் வசூல் பண்ண முடியும். அன்றாட தேவை மக்கள் கேட்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்படி ஒரு நிலை வந்தால் அந்த கேள்வியை மீண்டும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும். கண்டிப்பா. அதே மாதிரி பிரைவேட் லாரி கிணறுகளுக்கும் லாரிகளுக்கும் முறையான லைசன்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த அத்தியாவசிய தேவைக்குண்டான தண்ணீரும் ரொம்ப விளையாட்டம் இல்லாம, தண்ணி பஞ்சம் இல்லாம செய்ய முடியும். கட்டுப்பாடு போதும். உங்களுக்கு தெரியும், நீங்களே பார்ப்பீங்க சிட்டியில எவ்வளவு லாரிகள் ஓடிக்கிட்டு இருக்கு என்று தெரியும். அத திருட்டு தொழில்னு பிடிச்சி வைக்கிறாங்க. அது மக்கள் அதை யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. தண்ணி அவங்க தேவைக்கு ஒரு போன் பண்றாங்க, உடனே வேணும், 1 மணி நேரத்துல வேணும், 1/2 மணி நேரத்துல வருமா? ஒரு அண்மையில நான் சைனாவுக்கு போயிருந்தேன், பீஜிங்கும் ஷாங்காய்க்கு போயிருந்தேன். அங்க எங்கேயும் டிராபிக் கான்ஸ்டபிள் கிடையாது. எந்த வண்டியையும் நிறுத்துவதில்லை, கைவிட்டு பெறுவதில்லை. அங்கே கட்டுப்பாடு, அங்கே அவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கிறார்கள். யாராக இருந்தாலும் எங்கும் அந்த நிலைமை வர வேண்டும். ஒழுங்கு கட்டுப்பாடு என்பது தனிமனிதனிலிருந்து வராது, மேலிருந்து சீனா போல அல்ல. இது முழுமையான ஜனநாயகம்.
நீங்கள் கான்ஸ்டிடியூஷனை படித்து பாருங்கள், அரசியல் சட்டத்தை படித்து பாருங்கள். அதில் முதலில் உரிமைகள் சொல்லப்படவில்லை, கடமைகள் சொல்லப்படுகின்றன. அப்பொழுதுதான் அதற்கு பின்னேதான் உரிமைகள். எப்பொழுது உங்களுடைய டியூட்டிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க செய்யறீங்களோ அப்பொழுதுதான் உங்களுக்கு உரிமைகள் வருகின்றன. இங்கேதான் இந்த அரசியல்வாதிகள் தன்னுடைய சுயநலத்திற்காக தனி பெயருக்காக இப்படி எல்லாம் சொல்லி நம்மளை எல்லாம் மூளைச்சாரி முட்டாள்களாக. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 32 வருஷமா நான் வந்து இந்த வாட்டர் டேங்கர் ஃபீல்ட்ல இருக்கேன். அரசியல்வாதிகள் தலையீடு இருந்ததே கிடையாது. சார் சொல்றது தப்பு. அரசியல்வாதியின் தலையீடு இந்த லாரி சம்பந்தப்பட்ட தண்ணீர் சப்ளைல வந்து சென்னையில கிடையாது. சரி, அதுல வந்து உண்மையிலேயே நான் வந்து இந்த ஃபீல்ட்ல இருந்துங்கிறதுனால நான் வந்து சென்னை குடிநீர் வாரிய லாரி உரிமையாளர் சங்க தலைவராக இருக்கேன், பிரைவேட் லாரி ஓனர்ஸ் அசோசியேஷன் தலைவராக இருக்கேன். அரசியல் தலையீடு 1% கூட கிடையாது. தகவல் உங்களுக்கு புதுசா இருக்கா, அதிர்ச்சியா இருக்கா? அதிர்ச்சியாக இல்லை. அவர் சொல்வது எங்களுக்கு எந்த விதமான தொல்லையும் நடக்கவில்லை என்று அவர் சொல்லுகிறார். அது அவருடைய யதார்த்தமாக நடக்கின்ற நிலைமையை அவர் உங்களுக்கு விளக்குகிறார். அது எனக்கு செய்தியாக இருக்கிறது. ஆனால் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளுக்கு எல்லாம் நம்முடைய தேவையற்ற அனாவசியமான கட்டுப்பாடுகள். ஆனால் முழு உரிமையும் அல்ல. பொறுப்போடு யார் செய்கிறார்களோ, யார் கொடுத்தால் சரியாக செய்கிறார்களோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இதனை இவன் விடல் என்று இப்படி செய்வான் என்று திருக்குறள் சொல்வது போல யார் இதை செய்ய முடியும், எவர் செய்வார்கள் என்று பார்க்கணும். ஒன்றே நான் சொல்கிறேன், முதல்வர் அவர்கள் இந்த செப்டம்பரில் இருந்து 10 ரூபாய்க்கு 1 லிட்டர் தண்ணீரை பாராட்டத்திற்குரியது. ஆனால் ஏன் செப்டம்பர் போக வேண்டும்? நான் சொல்வதில் நெம்மேலியிலிருந்து மீஞ்சூரிலிருந்து 100 மில்லியன் லிட்டர் வருகிறது. ஹவுஸ் ஹவுஸ் பண்ணுங்க, வெறும் பேக்கேஜ் தானே பண்ணணும். அது ஆல்ரெடி கடவுள் மீது குடிநீர் ஆக்கப்பட்டிருக்கிறது, அதை அடைக்க வேண்டியதுதான். 1 ரூபாய்க்கு ஹவுஸ் ஹவுஸ் பண்ணா அடுத்த நிமிடம் நாளைக்கு 1 லட்சம் லிட்டர் 10 லட்சம் லிட்டர் தண்ணீரை கொடுப்பதற்கு கேள்விப்பட்ட வரைக்கும் ஏன் செய்ய மாட்டேன் நடுவலை அதிகாரிகள் விடமாட்டேன். நான் என்ன கேள்வி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பஸ்ல போறவங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி மக்கள் பொது இடத்துல பொதுமக்களுக்கு குடிக்கிறது தான் இந்த தண்ணி முதல்ல பாட்டில் தண்ணி வருதுன்னு கேள்விப்பட்டேன். நான் அப்படியே நினைக்கிறேன். இப்ப அப்படிதான். அதனால அதை வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் கொண்டு கொடுத்து பஞ்சத்து போக முடியாது. நீங்க ஒன்றும் கொடுக்க வேண்டாம், அவுட் சோர்ஸ் பண்ணுங்க. அதுக்கு கடைகளுக்கு பெட்டிக்கடைகளில் இருந்து எல்லா கடைகளும் ஹோட்டல் வரை இருக்கின்றன. வியாபாரம் செய்ய வேண்டாம். செய்தியாளர் என்ன சொல்றீங்க? சென்னையில் அரசியல்வாதிகளின் குறுக்கீடு இந்த குடிநீர் விநியோகத்தில் இல்லவே இல்லை. ஒரே ஒரு குறுக்கீடு என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்லா பண்ணுங்க சொல்றேன், அதுதான் குறுக்கீடு. மத்த சொல்ற மாதிரி சொன்னா நீங்க நல்லா பண்ணுங்க. இப்ப பஞ்சத்துல ஸ்ட்ரைக் பண்ணாங்க 4 நாளைக்கு முன்னால, கேள்விப்பட்டிருப்பீங்க, செய்தியில வந்தது. ஏன்னா இந்த ரெவன்யூ பீப்புளுடைய தொல்லையினால இனிமேல் ஓட்டல. நானே வந்து இந்த 4 மாசத்துக்கு முன்னால ஒரு ஸ்ட்ரைக் பண்ணோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, தினசரி 4 லாரி 5 லாரி பிடிச்சி உள்ள வச்சுட்டு நான் இனிமேல் தண்ணீர் திருட மாட்டேன் அப்படின்னு எழுதி வாங்கிட்டு ஃபைனும் கட்டிட்டு 1 மாசம். இப்போ நாங்கெல்லாம் வந்து ரொம்ப காலமா தொழில் பண்றோம். எங்க லாரி போய் ஒரு 4 நாள் உள்ள இருந்தாலும் பரவாயில்ல, 10 நாள் இருந்தாலும் எங்களால சமாளிக்க முடியும். சரி, ஏதோ தண்ணி மெட்ராஸ் தண்ணி நல்லா ஓடுது அப்படின்னு நிறைய பேர் இந்த தொழிலுக்கு வர்றாங்க, லாரி வாங்கிட்டு வராங்க. முதல்ல வந்து 2 நாள்ல ஒரு சில லாரி ஆபரேட்டர் வந்து மாட்டிக்கிறான். இந்த நாள் நிறைய குடும்பம், தெருவுக்கு வந்த குடும்பம்லாம் எனக்கு தெரிஞ்சு இருந்திருக்குது. அதனால வந்து இப்ப நாங்க போய் அமைச்சரை பார்த்து பேசும்போது, நீங்க கேட்கறது நல்ல காரணத்துக்காக தான் கேட்கறீங்க, இது எப்படி பண்றது எனக்கே தெரியல, அதை வந்து அசம்பிளியில வச்சு பாஸ் பண்ணி ஏதாவது பண்றதுக்கு வழி இருக்கான்னு பார்த்து பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிற்பாடுதான் நாங்க ஸ்ட்ரைக் வாபஸ் வாங்கி ஓட்டிக்கிட்டு. இருந்தாலும் இப்போ வந்து எப்பவுமே ஒவ்வொரு பீரியடும் இந்த பஞ்சம் வரும்போது கூப்பிட்டு சொல்லிடுறாங்க, எப்பா பஞ்சமா இருக்கு நீ. ஆனா இந்த தடவை வந்து இன்னும் வந்து அந்த இது வரல. ராமகிருஷ்ணன், இதை ஒரு தொழிலா நம்பி எல்லாம் வர்றாங்கன்னு சொல்றாங்க. எதிர்காலத்தில் நீர் அரசியல் நம் கழுத்தை நெரிக்கும் போல தெரிகிறது. இப்படியே சென்று கொண்டிருந்தால் என்ன ஆகும் நிலைமை? ஒழுங்குபடுத்த வேண்டிய எதை அரசியல்வாதிகளின் குறுக்கீடுகளே சென்னையில் இல்லை என்கிறாரே, அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? இல்ல, அதுக்கு முன்னால அவர் ஒழுங்குபடுத்துறதை பத்தி சொல்றாரு. அதாவது லைசன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்றது அதுதான் பாயிண்ட். நான் என்ன சொல்றேன், இப்ப லைசன்ஸ் அண்டர் தட் 87 ஆக்ட் படி லைசன்ஸ் கொடுக்கறது 96 97 நிறுத்திட்டாங்க. சோ அதனால நான் என்ன சொல்றேன், நீங்க அந்த ஸ்ட்ரீம் லைன் பண்றதுதான் வந்து ஃபர்ஸ்ட். இவர் சொல்றாரு இல்லையா, இப்ப புதுசா லாரியை வாங்கி நீங்க வராங்க, இது ஒரு தொழிலாக ஆக்கணும் அப்படின்னு நினைச்சுன்னு வராங்கன்னு. அவங்க லீகலாவே வாட்டர் பிசினஸ் செய்யட்டும், அதுதான் என்னுடைய விருப்பமும் கூட. ஆனா அதுக்கு வந்து நீங்க இந்த ரூல்ஸ் அந்த மாதிரி அந்த லைசன்ஸ் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா, கிரவுண்ட் ரூல்ஸ் போட்டீங்கன்னா அதுபடி அவங்க செஞ்சுட்டு போட்டோம்.
இப்ப அதுதான் நம்ம லைசன்ஸே இப்ப கொடுக்கல. அது ஏன் கொடுக்கல, அதான் இப்ப அது வந்து இப்ப கொடுக்க வேண்டாமா, எப்ப கொடுக்கணும், இப்ப இதுல இந்த கேள்விகள்லாம் போயிடுவாங்க அவங்க. ஒண்ணு. ரெண்டாவது, அரசியல்வாதிகளுடைய குறுக்கீடுங்கிறது, அவரு வீரப்பன் வந்து ஒரு பொசிஷன் எடுத்து பேசுறாரு. பட் அரசியல்வாதிகள் குறுக்கீடு வந்து நீங்க எல்லா சமயமே நெகட்டிவா தான் இருக்கணுமா அப்படிங்கறதுல எனக்கு வந்து இல்ல சார். நீங்க சொல்ல போனா வாட்டர் வந்து ஜேபிஆர் தான் இருந்தாரு. சோ அந்த சமயத்துல அதனால சில நன்மைகள் நடந்திருக்கின்றன. சோ நான் எதுக்கு சொல்ல வரேன், அரசியல்வாதிகளுடைய குறுக்கீடு வந்து அதுக்கு வந்து ஒரு காரணம், அது வந்து நெகட்டிவா தான் போகும், அதனுடைய மறு வினையா தான் போகும் அப்படிங்கிற ஒரு அந்த வாதம் வந்து சரியில்லை. அதனால ஏன்னா அவங்களுக்கும் வந்து இப்போ ஜனங்க மத்தியில வந்து ஒரு நல்ல பேர் எடுக்கலைன்னா அது அவங்களுக்கு பெரிய பாதகமா போயிடும். அதாவது அவங்களுக்கு ஓட்டு வாங்கி அடிபடும் அவங்களுக்கு. அதனால அதையும் அவங்க மனசுல வச்சிருந்தா அவங்க இருப்பாங்க. இப்போ ஒவ்வொரு டைமும் தண்ணி பஞ்சம் வரும்போது ஈரோடுல இருந்து ட்ரெயின்லயும், நெய்வேலி, வீராணம் இங்கெல்லாம் இருந்து லாரி மூலியமா கொண்டெல்லாம் பண்ணிருக்காங்க. ட்ரெயின்ல வந்தது 93ல ட்ரெயின்ல வந்தது. இப்ப 2003 2004 ட்ரவுட்ல நெய்வேலி மத்த ஏரியால இருந்தா லாரி போட்டு இங்க திருமலைசை சுற்று வட்டார பிரைவேட் வெல்ஸ்ல இருந்து மெட்ரோ வாட்டர்ல நைட் பகல் எல்லா ஆபீசர்ஸும் பாடுபட்டு கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது. ஆனா இப்போ இந்த பஞ்சத்துக்கு காரணமே சார் சொன்ன மாதிரி தட்டுப்பாடு காரணமே சார் சொன்ன மாதிரி முதல் லைசன்ஸ் இருந்தது. 98ல என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு லாரிக்கு 8 ட்ரிப்ஸ் ரெகுலேஷன் ஆக்ட்ல கொடுத்திருந்தாங்க. விஷயங்களை ஒழுங்குபடுத்த வேண்டியிருக்குது, நேரமின்மை காரணமாக நிறைவு செய்ய வேண்டியிருக்குது. ஒட்டுமொத்தமா நீங்கள் சொல்றதெல்லாம் கேட்கும் பொழுது குடிநீர் தட்டுப்பாடு என்பது மிக குறைந்த அளவில் தான் இருக்கும். அது சென்னையை பெரிய அளவில் தாக்காது. அடிப்படை தேவைகளுக்கான தண்ணீர் கூட விரைவில் சீர் செய்யப்படும் ஒரு குரலா நீங்க சொல்றீங்க. ஒழுங்கு செய்யப்பட வேண்டியவைகளும் இருக்கத்தான் செய்கின்றன, அவையும் விரைவில் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் என்பதும் கோரிக்கைகளாக இருக்கிறது. 1000 தான் இருந்தாலும் நீர் வியாபாரம் என்ற வார்த்தையை மட்டும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நெஞ்சு தேசிய வரப்போகிறது. அதுல எல்லாமே தனியார் மயத்திற்கு போக போகிறது. பன்னாட்டு நிறுவனங்கள் பிடித்துக் கொண்டு உங்கள் குரல்களையே பிடிக்கப் போகிறார்கள். உங்கள் வீட்டு கிணற்றில் இருந்தும் உங்களுடைய ஆழ்துளை குழாய் கிணற்றில் இருந்தும் தண்ணீர் நீங்கள் எடுக்க முடியாது. வியாபாரம் அல்லன்னா அது எப்படி போய் மக்களை சேர்றது? நீர் வியாபாரம் அல்ல, அது அரசினுடைய அடிப்படை கடமை என்று மக்கள் நினைக்கிறோம். தண்ணீரை கொடுக்க கூடாது. அது மக்களுக்கு எதிரானதாக போகும் என்றால் அதை எதிர்ப்பதற்கு ஊடகங்கள் தயாராக இருக்கின்றன. உங்கள் வருகைக்கும் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. ஊடகத்திற்கு மிக்க நன்றி. நேயர்களை மீண்டும் செய்தி தொகுப்பின் வாயிலாக சந்திக்கலாம்.